சூரியனில் இருந்து பூமி என்ற தனிக்கோள் உருவாகி 454 கோடி வருடங்கள் கடந்துவிட்டன. இதில் உயிரினங்கள் தோன்றி பல பரிணாம வளர்ச்சிகளை கடந்து மனித இனமும் தோன்றியது. அந்த மனித இனம் பல்கி பெருகி உலகம் முழுவதையும் நிரப்பத் தொடங்கியது. அதனால் ஏற்பட்டதுதான் ஒரே உலகம். சில கண்டங்களாகவும் பல தேசங்களாகவும் நாடுகள், மாநிலங்கள், மாவட்டங்களாகவும் பிரிவுற்றது. மனித இனம் தங்களுக்குள்ளாகவே பற்பல எல்லை கோடுகளை உருவாக்கி அந்த எல்லைகளுக்கான பற்றுதலோடு நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என சில பற்றுதல்களையும் உருவாக்கி கொண்டது. ஒரு வகையில் இந்த எல்லைகள் மனித இனங்களுக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றளவும் மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரங்களையும் புவியியல் மற்றும் நாகரீக ஒழுங்குமுறைகளையும் கோட்பாடுகளையும் இந்த எல்லை கோடுகளும் அவரவர் வாழ்கின்ற வசிக்கின்ற நிலத்தின் மீது அவரவர் கொண்டுள்ள பற்றுதல்கள் ஏற்படுத்தி ஓர் அர்த்தமுள்ள வாழ்வை அவரவருக்கு தருகிறது என்பதே மறுக்க முடியாத உண்மை. எப்படி எல்லை கோடுகள் நாட்டுப்பற்றை ஏற்படுத்துகின்றனவோ, பேச்சும் எழுத்தும் மொழிப்பற்றை ஏற்படுத்துகின்றனவோ, அதுபோலத்தான் நான் வாழும் சமூகம், என் மக்கள், என் மூதாதையர் அவர்கள் கொண்ட நாகரீகம், வாழ்க்கை முறை என்ற ஓர் தனி மனிதனின் எண்ணம் இனப்பற்றையும் ஏற்படுத்துகிறது. என் இனம், என் இனத்தின் வரலாறு, என் இனத்தின் குறிக்கோள், வாழ்வியல் முறை என அனைத்தும் ஒரு தனி மனிதன் தன் வாழ்வை நேர்பட அமைத்துக் கொள்வதற்கான மிக முக்கிய ஆதாரங்கள். சரி, இனப்பற்றுதல் அவசியம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். 700 கோடி மக்கள் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் எப்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்கான தனி அடையாளங்களோடு இருக்கிறான் என்பது வியத்தகு ஆச்சரியம். ஒவ்வொரு மனிதனுக்குமான அடையாளம், குணநலன்கள், திறமைகள் என அவனின் அனைத்தையும் அவனின் மரபணுதான் பெரிதும் தீர்மானிக்கிறது என்கிறது நாம் அறிந்த அறிவியல் ஆராய்ச்சிகள். அப்படி ஒவ்வொரு இனத்தின் குணநலன்களும் திறமைகளும் ஒவ்வொரு மனிதனின் மரபணுக்களில் வம்சாவளியாக பொறியப்பட்டுள்ளது எனின், பல ஆயிரம் வருடங்களாக ஓர் இனம் செய்த, பழகிய, வாழ்ந்த வாழ்க்கை முறைகளுக்கு நேர்மாறாக நடக்கும் வாழும் பலரையும் நாம் வசிக்கும் சூழலில் நாம் காண்கிறோம். அப்படியான ஓர் இனத்தையும் அதன் இன்றைய இளைஞர்களை பற்றிய கதைதான் இது என்றாலும், அவனுக்குள் இருக்கும் மரபணு மீண்டும் அவனை தட்டி எழுப்பி அவன் மூதாதையரின் பாதையில் அவனையும் கொண்டு சேர்க்குமா? இதற்கான விடை தேடும் முயற்சியில்தான் இந்த பயணம். நகரத்தார் ஓர் எழுச்சி பயணம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் அல்லது நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று அழைக்கப்படும் வணிகச் சமூகம் கிட்டத்தட்ட 5100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகம். தம் உழைப்பாலும் உயர் பண்புகளாலும் சென்ற இடமெல்லாம் செழித்தோங்க செய்த நகரத்தார்கள் காலத்திற்கேற்ற புதிய பரிமாணமும் எந்த சூழ்நிலையிலும் தமது சமூகத்தை மட்டுமல்லாது தமிழையும் வளர்த்தெடுத்தனர் என்பது போற்றுதலுக்குரியது. தங்களின் தொழிற் திறமையால் அரசனை காட்டிலும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த போதிலும் பண்பும் ஒழுக்கமும் நாகரீகமும் மாறாது வணிகம், சமயம், கல்வி, மருத்துவம் என எல்லா துறைகளிலும் அவர்களின் பங்கு இல்லாமல் போனதில்லை. இப்படி பல்வேறு பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த சமூகத்தின் மரபணுக்களை கொண்ட இன்றைய இளைஞர்களிடம் சில கேள்விகள்.
நகரத்தார்னா யாரு? சாரி சார், தெரியாது. செட்டியார். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதர் கேஸ்ட். செட்டியாருங்குவாங்க அவங்கள. நகரத்தார்னா அது ஒரு ஜாதி. நகரத்தார்கள் ஹிஸ்ட்ரினா வணிகம் செய்வாங்க. ஸ்டூடியோஸ்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏவிஎம், ஜெமினி ஸ்டுடியோ. சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் சென்னை, பொன்னமராவதி, காரைக்குடி வட்டி கடைகள் வச்சாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அப்புறம் லெக்சரிங், இந்த மாதிரி சில ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்மாவில் வட்டி விட்டு வாங்கியிருக்காங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியும். ஒரு 10 கிராமங்கள் சொல்லலாம். நியர்லி 15. பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணணும். ஃப்யூச்சர் எய்ம் எனக்கு சிடிஎஸில் ஜாப் கிடச்சிருக்கு. கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நகரத்தார் பூர்வீக வரலாறு. ஆதியில் நாகநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடும் என்று யூகிக்கப்படும் நகரத்தார்கள் கலியுகம் பிறந்து 204ஆம் வருடத்தில் குறும்பர்கள் வசமிருந்த காஞ்சி மாநகரத்தில் குடியேறினார்கள். பின் காலப்போக்கில் காஞ்சி மண்டலம் தொண்டை மண்டலமாக மாறியது. தொழில் புரிவதிலும் உயரிய வாழ்க்கை முறையையும் பார்த்த தொண்டை மன்னன் நகரத்தார்களை நல்ல முறையில் உபசரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார். இந்த நாகநாட்டில் நாகநகரில் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சிலப்பதிகார குறிப்பே நமக்கு உறுதி செய்கிறது. அங்கே வாழ்ந்த பொழுது இவர்கள் நவரத்தினங்களை வணிகம் செய்திருக்கிறார்கள். அந்த மன்னனுக்கும் இவர்களுக்கும் காலப்போக்கிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. எங்கே போனாலும் இவர்களுடைய செல்வ வளம் என்பது மன்னனை விட மிகுதியான வளமாக ஆகிவிடுகிறது. அப்படி இவர்கள் வாழ்கிற அந்த மிகப்பெரிய செல்வ வாழ்க்கை அரசர்களின் கண்ணை உறுத்த ஆரம்பிக்கிறது. அவர்கள் இவர்களுடைய செல்வத்தை கண்டு பொறாமைப்பட்டு இவர்களுக்கு என்னென்ன வகையில் எல்லாம் தொல்லை கொடுக்கலாமோ கொடுக்கிறார்கள். தொண்டை மண்டலம் உலக புகழ் பெற்ற வணிக மையமாகவும் நல்லாட்சி நடந்து வந்த அரசாகவும் திகழ்ந்தது. கொடுங்கோன்மை புல்லுருவியான பிரதாபன் எனும் கொடுங்கோலன் சிம்மாசனமேற நகரத்தார்களின் நிம்மதி பறிபோனது. வணிக ரீதியான அநீதிகளை பொறுக்க முடியாது 2108 வருடங்கள் வாழ்ந்து செழிப்பாகிய காஞ்சி மண்ணை விட்டு 8000 நகரத்தார் குடும்பங்களும் தெற்கு நோக்கி புறப்பட்டு சோழ நாட்டிற்கு வந்தார்கள். சோழ மன்னன் இவர்கள் நல்ல குடிகள், இவர்களால் பொருளாதாரம் பெருகும் என்று இவர்களை வரவேற்று இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து அந்த காவிரி பூம்பட்டின என்கிற தலைநகரில் 3 தெருக்களை இந்த தனவைசியர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தான். ஒரு மன்னன் இறந்து அவனுடைய வாரிசு மன்னனாக வருகிற பொழுது அவனுக்கு முடிசூட்டுவது இந்த தனவைசியருடைய உரிமை என்று இவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தான். இந்த தனவைசியர்கள் சிங்க கொடி வைத்துக் கொள்ளலாம் என்று இவர்களுக்கு ஒரு கொடியை வைத்துக் கொள்ளுகிற உரிமையை கொடுத்தான். வீட்டினுடைய உச்சியில் அரண்மனைகளில் இருப்பது போல கலசங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று அவன் உரிமை கொடுத்தான். அதற்கு பின் பூவந்தி சோழன் எனும் அரசன் அரியணை ஏற அவன் நகரத்தாரை பல வகையிலும் துன்புறுத்தினான். அவன் நகரத்தார் பெண்களுக்கு தீவினை செய்ய துணிய நகரத்தார் சமூகத்தின் இளைஞர்கள் 1502 ஆண் பிள்ளைகளையும் தங்களின் அனைத்து செல்வத்தையும் உபாத்தியாயராயிருந்த ஆத்மநாத சாஸ்திரியாரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சிசு பரிபாலனமும் மரகத விநாயகர் பூஜையும் செய்து 8000 குடும்ப மக்களும் பிராணஹானி, அதாவது 8000 குடும்ப மக்களும் தீயில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டனர். அதற்கு பிறகு அந்த சோழ மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து வருத்தப்படுகிறான். அவனுக்கு வயதாகிறது. அவனுடைய மகன் ஆட்சிக்கு வர வேண்டும். மரபுப்படி தனவைசியர்கள் மகுடம் எடுத்து கொடுக்க வேண்டும், மகுடம் சூட்ட வேண்டும். இந்த தனவைசிய இளைஞர்களை மகுடம் சூட்டுமாறு அவன் அழைக்கிறான். ஆனால் அந்த இளைஞர்களும் சரி, அவர்களுடைய குலகுருவும் சரி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திருமணமானவர்கள் தான் மகுடம் எடுத்து கொடுக்க முடியும். இந்த இளைஞர்களுக்கு திருமணமாகவில்லை. இவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு நகரத்தார் சமூக பெண்களும் யாரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. அதனால நாங்கள் மகுடம் எடுத்து தர முடியாது என்று சொல்கிறார். எனவே பிற சமுதாயங்களை அழைத்து பேசி வேளாளர் சமுதாயத்திலிருந்து பெண்கெடுத்து இந்த நகரத்தார் சமூக இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேளாளர்களுடைய ஒப்புதலை பெற்று அதை நகரத்தாரிடத்திலே சொல்லுகிறார். அதன் பின் அரசன் நகரத்தார் மக்களிடம் அன்பும் ஆதரவும் சகல மரியாதையும் தந்து கௌரவத்தோடு நடத்தினார். பாண்டிய நாட்டில் நகரத்தார்
பாண்டிய தேசத்து மன்னன் சௌந்தரபாண்டிய அரசன் தமது அரசாங்கத்தில் நற்குடி மக்கள் வேண்டுமென எண்ணி சோழ மன்னனிடத்தில் நகரத்தார்களை அனுப்பும்படி வேண்டினார். காவிரி பூம்பட்டினத்தில் நகரத்தை எல்லாம் அழிக்கின்ற அளவுக்கு கடல்கோள் வந்தது. அப்பொழுது பாண்டிய மன்னன் சோழ மன்னனை சந்தித்து, எங்கள் நாட்டிற்கு நல்ல குடிகளாக நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சில பேரை வரவழைத்து எங்கள் நாட்டில் குடியமர்த்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் சோழ நாட்டிலிருந்து நல்ல குடியாக எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை எங்கள் நாட்டிற்கு அனுப்பித்தர வேண்டும் என்று வேண்டுகோள் ஒன்றை வைத்தான். இந்த வைசியர்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி இந்த தன வைசியர்களை கூப்பிட்டு பேசி நீங்க பாண்டிய நாட்டுக்கு போங்கன்னு சொன்னான். பாண்டிய தேசம் வந்த நகரத்தார்கள் காரைக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள 75 கிராமங்களில் இவர்கள் தங்கள் குடியிருப்பை அமர்த்திக் கொண்டனர். சமய பணி. பாண்டிய மன்னன் நகரத்தார்களுக்கு அளித்த 9 ஊர்களில் கோயில்கள் இவர்களால் கட்டப்பட்டன. செட்டிநாட்டில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் சிறப்பு பெற்ற பல கோயில்கள் நகரத்தாரின் பங்கு இல்லாமல் தோன்றவில்லை என்றே கூறலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 25 லட்சத்துக்கு எப்போ 1940களில் 25 லட்சம் ரூபா செலவழித்து என்ன கம்பத்தடி மண்டபம், வடக்கு கோபுரம் இதெல்லாம் அமராவதி ஒரு வைணவரம் குடும்பத்தார் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த தர்மங்களை செய்கிறதுக்கு தொழிலில் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பங்கு கட்டாயமாக எல்லாரும் பங்களிப்பு. அதை சாயந்தரத்தில் ஒருத்தர் போய் மகம் வசூல் பண்ணிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி வசூலித்த மகமியில் தான் இவ்வளவு தர்மமும் நடந்திருக்கு. அது மட்டுமா, தொழில் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்ற நகரத்தார்கள் வாணிபம் மட்டுமல்லாது இந்து சமயத்தையும் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் சென்றார்கள். நகரத்தார் சமுதாயத்தினரின் பெரும் பங்கினால் இன்று ஆசியா முழுவதும் இந்து கடவுளான முருகனின் கோயில்களை நம்மால் காண முடிகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தொடங்கி எல்லா கோயில்கள்லையும் பாடல் பெற்ற ஸ்தலம் அத்தனையிலையும் நகரத்தாருடைய திருப்பணி செஞ்சிருக்காங்க. திருப்பணி இருக்கு. மொழி பணி. தொழில் புரிவதை நகரத்தார்கள் எந்த அளவு நேசித்தார்களோ அதை காட்டிலும் அதிகமாக தங்கள் தாய்மொழியாம் தமிழை நேசித்தார்கள் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அந்த காலத்தில் பதிப்பு துறை என்றால் முதல்ல 3 பேர் தான் முன்னோடி. சின்ன அண்ணாமலைன்னு ஒருத்தர், அவர் தமிழ் பண்ணை என்று ஒன்று வைத்தார். முத்தையா என்று ஒருவர், அவர் போய் முல்லை என்று ஒரு பதிப்பகத்தை வைத்தார். அதனால் அவருக்கு பேரே முல்லை முத்தையா. கோவிந்தன் என்று அவர் சக்தி காரியாலயம் என்று ஒன்றை வைத்தார். அவருக்கு சக்தி கோவிந்தன் பேர். இந்த 3 பேர் தான் பதிப்பு துறையில் முன்னோடிகள். ஆரம்ப காலம் முதல் இன்று வரை தமிழ் வளர்க்க தோன்றிய பல பதிப்பகங்கள் நகரத்தார்களால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதே இவர்களின் மொழிப்பற்றுதலுக்கான மிக பெரும் சான்றாகும். கல்வி பணி. கல்வியை கண்ணாக கருதிய நகரத்தார்கள் அந்த கல்வி பணிக்காக ஆற்றிய செயல்கள் எத்தனை எத்தனை. ராஜா சர் அண்ணாமலை செட்டியாரால் நிறுவப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்ப செட்டியாரால் நிறுவப்பட்ட அழகப்பா பல்கலைக்கழகம், கருமுத்து தியாகராசன் செட்டியாரால் நிறுவப்பட்ட தியாகராசர் கல்லூரி, சேவுகன் அண்ணாமலை செட்டியாரால் நிறுவப்பட்ட சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி. நகரத்தாருடைய பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு 150 பள்ளிக்கூடத்துக்கு மேலே நகரத்தார்கள் ஏற்படுத்தி நடத்தி வருகிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நகரத்தாருடைய ஊர் 76 ஊர்லேயும் நகரத்தாருடைய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி இருக்குது. பெரும்பாலான ஊர்களில் உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி எல்லாம் இருக்குது. இன்னும் தமிழகம் முழுவதும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமல்லாது கல்வி பசி கொண்ட அனைத்து சமூக மக்களுக்காகவும் பற்பல கல்லூரிகள், பள்ளிகள் மூலம் பாகுபாடற்ற கல்வி நகரத்தாரால் பெருமையுடன் வழங்கப்பட்டு வருகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நகரத்தார்கள் உறவு முறைகள், நிகழ்வுகள். இளையாற்றங்குடி, மாற்றூர், நேமம், இரணியூர், பிள்ளையார்பட்டி, இலுப்பைக்குடி, சூறைக்குடி, வைரவன் கோயில், வேலங்குடி, இந்த ஊர்களில் கோயில் தோற்றுவிக்கப்பட்டது. ஒரே ஊர்களில் இருப்பவர்கள் ஒருவரை மற்றொருவர் கோயில் பங்காளிகள் எனவும் ஊர் பங்காளிகள் எனவும் அழைக்கின்றனர். வெளியூர்களில் வேலையில் அமர்ந்த நகரத்தார் பெருமக்கள் ஊர் சார்ந்து ஒருமைப்படுவதற்கு இம்முறை பெரிதும் உதவுகின்றது.
திருமண உறவுகள் ஒரே கோயிலை சார்ந்தவர்களுக்குள் செய்வதில்லை. ஒவ்வொரு இனக்குழுவினரிடமும் அவர்களின் முறைப்பெயர்கள் தனித்த அமைப்புடன் காணப்படுகிறது. நகரத்தார் இனத்தில் முறைப்பெயர்கள் மரியாதை கலந்த நிலையில் காணப்படுகின்றன. தன்னை விட வயதில் குறைந்தவர்களையும் மரியாதையுடன் அழைக்கும் பாங்கு இவர்களின் முறைப்பெயர்கள் மூலம் அறியலாம். தமிழ் சொற்கள் தக்கடி இணைப்பு பெற்று முறைப்பெயர்களை அமைத்துள்ளனர். நகரத்தாரின் திருமணங்கள் மிகச் சிறப்பு பெற்ற நிகழ்வாகும். தொடக்கம் முதல் இன்று வரை திருமணங்கள் பழமை மாறாது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இவர்களால் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன.